ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். இன்றைக்கி 32 சைஸில் ஒரு கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் தான், லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. நார்மல் ப்ளவுஸில் 2x2 கிளாத்து 32ல் கிராஸ்கட் ப்ளவுஸு 80 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். கிளாத்து 32ன்றதுனால நமக்கு இதுவே தாராளமாக இருக்கும். அதனால் நான் 80 தான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அளவு ப்ளவுஸ் வந்து மடிப்பு நமக்கு கரெக்டாக வேணும். முதுகு பக்கம் வரைக்கும் கரெக்டாக வரா மாதிரி நான் 2 மடிப்பாக இந்த மாதிரி மடித்து எடுத்து நம்ம மார்க் பண்ணுற இடத்துக்கு ப்ளவுஸ்க்கு போட்டாச்சு. அளவு ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு அளவு வந்து மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டேன். அந்த மடிப்பில் இருந்து ஷோல்டர் அளவு உயரம் மார்க் பண்ணணும். அதாவது பின்பக்க டாட்டை வந்து கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு கையை வச்சு பிடிச்சி மேலே நம்ம ஷோல்டர் கிளாத்தை அழுத்தினோம்னா நம்மளோட ஷோல்டர் அந்த ப்ளவுஸோட உயரம் கிடைக்கும். அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பைப்பிங்கோ ஹெம்மிங்கோ கிளாத் வச்சு மடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகும். அதனால் நான் கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதோடு நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 2.5 கரெக்டாக இருக்கும். இப்போது ஷோல்டரோட அந்த அகலமும் 2 இன்ச் ப்ளவுஸோட அளவு என்ன இருக்கோ அதுக்கடுத்து அதை மார்க் பண்ணுறேன். ஆம்போல் அளவு மார்க் பண்ணுறேன். பின்பக்க ப்ளவுஸோட அந்த கிளாத் துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போது எல்லாமே நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு எல்லா மார்க்கும் பண்ணியாச்சு. அடுத்து அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஷோல்டர் இடத்துல ஒரு மார்க்கு, ஆம்போல் ஒரு கழுத்தோட அகலம் வர இடத்துல எல்லா இடத்துலையும் கோடு போட்டுட்டு இப்போது கழுத்தோட அகலத்துக்கு அந்த வளைவு கொடுக்கணும். அதுக்காக ஒரு கோடு, ஆம்போல் ரவுண்டுக்கு ஒரு கோடு, லாஸ்ட்டாக ப்ளவுஸோட ஸ்ட்ரெயிட் லைன் இடுப்பு பக்கம் அந்த ஃபுல் ஆம்போல் வந்து இடுப்பு வரைக்கும் போடுற ஒரு லைனுக்கும் கோடு போட்டுட்டேன். அடுத்து ஆம்போல் ரவுண்டு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதுக்கு கொடுத்துருக்குற நம்ம அகலம் எவ்வளோ அளவுக்கு அந்த இறக்கம் இருக்குதுன்னு பார்த்து அதில் பாதியில் மார்க் பண்ணி அதுக்கான ரவுண்டை நான் வரைஞ்சிக்கிட்டேன். கழுத்து வந்து பானைக்கு தான், அதனால் இதை அப்படியே விட போகிறேன். எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் அப்படியே விட போகிறேன். எல்லா மார்க்குமே நம்ம இதில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2 இன்ச்சு விடும். மேலே 2 கீழே 2 எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டு இதையும் கோடு போட்டு நம்ம இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸோட பேக் சைட் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அளவு ப்ளவுஸை போட்டு அளவு ப்ளவுஸில் என்ன மார்க் இருக்கோ அது அங்கங்கே எங்கெல்லாம் தையல் வருதோ அதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது 2 இன்ச்சுனா 1.25 அந்த மாதிரி கம்மி பண்ணி 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணோம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அதனோட அளவு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் பேக் சைட். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ளவுஸ் கிராஸ் கட்டு தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கை கட் பண்ணிடுறேன். கை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக வருமா இல்லையான்றதை செக் பண்ணி நம்ம கிராஸ் கட் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு கைக்கு கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு போல் நான் லைன் போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அளந்த ப்ளவுஸ் வந்து வேறு 10 இன்ச்சு கையிறக்கம் இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து 1/2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதுக்காக வேற ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் ஸ்டிச் பண்ணது தான். இப்போ நான் மார்க் பண்ணதையும் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். அதனால் சின்ன கைக்காக நான் அந்த ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட உயரம் வந்து அந்த ப்ளவுஸில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் கம்மியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதில் கையோட அளவு எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங் என் பக்கம் ஓப்பன் சைடு ஆப்போசிட் வச்சுருக்கிற எப்போவுமே நார்மலாக ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்லேயும் ஃபோல்டிங் என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணுறேன்.
இந்த கையோட சுற்றளவு கரெக்டாக கை கிளாத்தை 2ஆக மடித்து இந்த மாதிரி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக அந்த கிளாத் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல வச்சு அந்த பாயிண்ட்லேயே ஒரு மார்க்கு, மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. கையோட அளவு இப்படி தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அடுத்து இந்த வளைவு போடுறதுக்கு நான் எப்படி போடுறேன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5லேருந்து 1.25 வரைக்கும் கூட மார்க் பண்ணலாம். இவங்க கை ரொம்ப சின்னதுன்றதுனால நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு எந்த ஒரு வளைவும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த மார்க் பண்ணதுலேருந்து நான் வளைவு கொடுக்குறேன். இதே கொஞ்சம் கை பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் கொடுக்கலாம். இது ரொம்ப சின்ன கைன்றதுனால நான் 1.5 இன்ச்சு வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்கேன். இதுக்குமே எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுடலாம். இந்த இடத்துல வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும், அந்த வளைவு வரக்கூடாது. நம்ம எங்கே நம்ம தையலுக்கு உள்ள நம்ம ரெட்டி அளவு வரைக்கும் வளைவு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் மார்க் பண்ணி இப்போ நம்ம இந்த வளைவுலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேக் சைடு, அப்புறம் கை, அப்புறம் தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவேன். நிறைய கிளாத் இருக்குது, கை வந்து கொஞ்சம் டிசைனாக கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கைக்கு கிளாத் கட் பண்ணிவிட்டு மீதி ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணுவேன். இப்போது நமக்கு அளவு தெரியுன்றதுக்காக நான் அங்கங்கே அர்க்காத் பண்ணி வச்சிடுறேன். இதில் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் கிடையாது. கைக்கு கரெக்ட் தேவையான கிளாத் இதிலே இருக்குது, அதனால் எதுவுமே ஜாயிண்ட் இல்லை, அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஃப்ரண்ட்டு ஹாம்போல் ரவுண்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணுவோம். அதுக்காக அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டு தான் தெரியறதுக்கு நான் ஒரு மாதிரி ஒரு அர்க்காத்தும் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு, கை கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் தான் போட போகிறோம், அதாவது கிராஸ் கட் போட போகிறேன். எந்த பக்கம் போட்டால் எப்படி துணி கரெக்டாக இருக்குது, எங்கேயாவது பத்தாமல் போதான்னு நம்ம செக் பண்ணி தான் போடுவோம். நான் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல் கிராஸ் தான், ஆனால் எனக்கு துணி வந்து இந்த இடம் இடிக்குது. அதுக்காக நான் மறுபடியும் இதை நான் அப்படி இந்த பக்கம் திருப்பி போடுறேன். திருப்பி போடும்போது இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ எங்கேயுமே நமக்கு கட் ஆகலை, எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போது சாக்கு நம்ம இங்கே, அதாவது நம்ம அளவு என்ன அளவு வச்சு மார்க் பண்ணி பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் இதை ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நான் ட்ரா பண்ணுறேன். இதில் எந்த அளவில் இருக்கோ அதை அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே அந்த ஷோல்டர் அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டோமோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே எக்ஸ்ட்ராவும் 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்ட துணியை தவிர்த்து மற்ற எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கீழே எந்த இடத்துல முடியுதோ அதனோட ஜாயினிங்க்கும் கோடு போட்டாச்சு. அடுத்து எப்பவுமே ஹாம்போல் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வளைவு கொடுப்போம், அதையும் நான் கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சிக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம இதில் தான் கட் பண்ணணும். இன்னும் இதில் ஃப்ரண்ட்டு கழுத்து மார்க் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸில் கழுத்தோட அளவு எடுத்துக்கிறேன். அந்த ஷோல்டர் எங்கே பிடிக்குமோ அந்த இடத்துல வச்சு கழுத்து எங்கே முடியுதோ வளைவு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு வளைவு கொடுத்துக்கலாம், ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரவுண்ட் நெக் ஃப்ரண்ட்டு. இப்போ இன்னும் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம். பட்டிக்கு கீழே நம்ம கட் பண்ணுவோம், அதுக்கான கிளாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக அந்த கழுத்து பீஸ் அளவில் வைப்போம். அந்த இடத்துலேருந்து அளவு ப்ளவுஸில் பட்டி ஜாயினிங் ஒரு இடம் இருக்கும், அதில் இருந்து நம்ம அதிலே மார்க் பண்ணோம்னா ஸ்டிச்சிங்லாம் போக ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடு பக்கமும் கையில் ஜாயிண்ட்டு இருக்கும், அந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த கை துணி ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு மீதி எங்கே பட்டி ஜாயின் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதிலேருந்து இப்போ சென்ட்ரு டாட் பிடிக்க மார்க் பண்ணுறோம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பி கரெக்டாக நம்ம மேலேருந்து வச்சு பார்த்தோம்னா சென்ட்ரு டாட் எங்கே வருதுன்னு அந்த இடத்துல ஒரு மார்க். இது கிராஸ் கட்டுன்றதுனால கொஞ்சம் நீட்டாக இழுப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி
இந்த ப்ளவுஸ் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணதுனால பேக் சைடு நமக்கு மடிப்புக்கு எவ்வளோ விட்டுருக்குமோ அதே சைடு தான் ஃப்ரண்ட்டுக்கும் நான் டாட் பிடிக்க விட்டுருப்பேன். அதனால் அதே அளவுலேயே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஷேப் கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ டாட்லாம் எப்படி பிடிக்கலாம்? நான் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே கட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு டாட்டுக்கும் இந்த மாதிரி வரையலாம் மாட்டேன். இப்போது அப்படியே நம்ம வரையணுன்னா 2.5 இன்ச்சு சென்ட்ரு டாட் உயரம், அடுத்து 1.25 இன்ச்சு சைடில் 1.25 இன்ச்சு சைடில் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு சென்ட்ரு டாட் வந்துடும். இதை மடித்து நம்ம தையல் அடித்த சென்ட்ரு டாட். அடுத்து சென்ட்ரு டாட்லேருந்து அந்த 3 இன்ச்சு கேப்பில் சென்ட்ரு டாட் முடியுது. நமக்கு ஃப்ரண்ட்டு பீஸ்லேருந்து 3 இன்ச்சு கேப்பில் சென்ட்ரு டாட் முடியுது. அப்புறம் கொக்கி பக்கம் இருக்கிற டாட், அதுக்கு நான் அந்த உயரம் பார்க்குறேன். மேலே இருந்து ஒரு 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு 2 இன்ச்சு நீட்டு கொடுக்குறேன். இது 32 சைஸ் ப்ளவுஸுன்றதுனால ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 1/4 இன்ச்சில் பிடிக்கலாம். அடுத்து இந்த 2 டாட்டுக்கும் கேப் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு சென்ட்ரு டாட் பிடிக்கணும். அப்போ இந்த கேப்பில் சென்ட்ரு எதுவோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 டாட்டுக்கு கேப்பில் சென்ட்ரு எதுவோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சுனா நான் ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டரில் தான் 3வது டாட் நமக்கு நிற்கணும். அது நிற்கிறதுமே இந்த 2 டாட்டுக்கு சென்டராக நான் ஒரு லைன் போடுறேன் கரெக்டாக வச்சு. இப்படி லைன் போட்டாச்சு. இப்போது இந்த 3 டாட்டுக்குமே 2 இன்ச்சு கேப் இருக்கணும். 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் 1/4 இன்ச்சில் பிடிக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். ஒரு சிலர் 4 டாட் பிடிப்பாங்க. அந்த 4வது டாட் எப்படி மார்க் பண்ணணும்னா இடுப்பு பக்கம் இருக்கிற கிளாத்தில் 4வது டாட் பிடிக்கணும். அதுக்கு நம்ம சென்டராக கொக்கி பக்கம் இருக்கிற டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கத்தில், அதாவது சைடு பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு மேலே தூக்கி அந்த டாட் பிடிச்சா நமக்கு சென்டர் டாட். அதுவுமே 2 இன்ச்சு கேப் இருக்கணும். 2 இன்ச்சு எந்த கேப்புனா சென்டர் டாட்டுக்கும் ஹாம்போல் ரவுண்டு பக்கம் இருக்கிற டாட்டுக்கும் 2 இன்ச்சு கேப் இருந்தால் இந்த 4வது டாட். 4வது டாட் செஸ்ட் ரவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க 4 டாட் பிடிச்சி ப்ளவுஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கப் ஷேப் அழகாக இருக்கும். அதுக்காக 4 டாட் இது. சரி, 4 டாட்டில் ப்ளவுஸ் மார்க்கிங் இப்படி தான். ரொம்ப ஈஸி. அதுவும் கிராஸ் கட்டு ரொம்ப உடம்புல போடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த இதுவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த கிளாத் 2x2ன்றதுனால நமக்கு டைட்டாக இருந்தாலும் உடம்புல உட்காரும்போது அவ்வளோ ஒரு ஃபிட்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கட் பண்ணும்போது நம்ம ஹாம்போல் கீழே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வரைஞ்சிருப்போம். அதிலேயே சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் நம்ம இருக்கிற கிளாத்தில் பட்டி கட் பண்ணணும். கழுத்து பீஸ், ஹூக் பட்டி, லூப் பட்டிக்கும் கிளாத் நம்ம இதில் இருக்கிறதுல தான் கட் பண்ண போகிறோம். இப்போது கிராஸ் கட்டுனாலே இந்த மாதிரி நமக்கு இழுத்தா இந்த அளவுக்கு நல்லா இழுப்பு வரும். இப்போ எல்லா இடத்துமும் நம்ம ஒரு பக்கம் கிளாத்தில் தான் நமக்கு மார்க்கர் இருக்குது, கீழேவும் தெரியணுன்றதுக்காக நான் எல்லாமே மடித்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வரைக்கும் நான் அர்க்கத் பண்ணிக்கிறேன். கொக்கி பக்கம், இடுப்பு பக்கம், ஹாம்பூல் அளவு, சென்டருக்கு கீழவே நமக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த அளவு தான்ட்டு நமக்கு தெரிய போகுது. அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இப்போ பிரித்து பார்த்தோம்னா நமக்கு இதுலேயும் எல்லா இடத்துலையும் மார்க்கிங் இருக்கும். 3 இடத்துலையும் கட் பண்ணது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற துணியில் நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். கீழே 1 இன்ச்சு போல் தையலுக்கு விட்டுட்டு மீதி அளவு ப்ளவுஸை வச்சு இருக்கிற அளவுலே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 2 இன்ச்சு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதே அளவில் கட் பண்ணிடுவேன். ஒரு இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கு
அடுத்து அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கிறேன் பட்டிக்கு. அந்த தையிலேருந்து நமக்கு 2 இன்ச்சு இருக்கான்னு நான் ஒரு செக் பண்ணுறேன். இல்லைனா நம்ம வேறு பீஸ் எடுக்கணும். இப்போ எனக்கு கரெக்டாகவே இருக்குது தையிலேருந்து அந்த 2 இன்ச்சுக்கு. அப்படியே வச்சு பட்டி எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே, அதே மாதிரி சைடில் இடுப்பாண்ட பட்டி எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, அப்புறம் லைட்டாக வளைஞ்சா மாதிரி ஒரு போட் ஷேப். அவ்வளோதான். இப்போ இந்த இதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டிக்கு இன்னும் ஒரு 3 கிளாத் கொடுப்பேன். வேறு கிளாத் தான் கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா. ஒரு பக்கமும் பட்டிக்கு 3 கிளாத் இருக்கும்போது நமக்கு ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பட்டி முடிச்சாச்சு. பட்டியோட அளவு கீழே தெரியணுன்றதுக்காக அதுக்கும் நான் அர்க்காத் கொடுத்துக்கிறேன் 2 பக்கமும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எடுத்து யோசிக்க வேணாம், ஒரு டைம் வச்சு பார்க்க வேணாம். இந்த மாதிரி அர்க்காத் கொடுக்கும்போது நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற கிளாத்தில் கழுத்து பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப சிம்பிள். நீங்களும் பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோலாம் பாருங்கள். பேக் பீஸ், ஃப்ரண்ட்டு போடும்போது உங்களுக்கு தெரியும் அதனோட எக்ஸ்ட்ராவாக நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணதெல்லாம் எந்த அளவு இருக்குதுன்னுட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே புரியும். நம்ம என்னதான் ஸ்ட்ரெயிட் கட் போட்டாலும் கிராஸ் கட் போடும்போது இருக்கிற ஒரு இது நமக்கு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸில் வராது. ஸ்டார்டிங் ஸ்ட்ரெயிட் கட் ஸ்டிச் பண்ணுறவங்க கழுத்துலாம் ஒரு மாதிரி கிராஸாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் தைக்க தைக்க ரொம்ப நல்லாவே வரும். ஆனால் ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும். பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள்.